சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அவ்வப்போது சாரல் மழை தலை காட்டுவதால் இதமான சூழல் நிலவுகிறது. தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவால் பிரதான சாலை துண்டிப்பு. நோயாளியை சிகிச்சைக்காக 5 கிலோமீட்டர் வரை கட்டிலில் தூக்கிச் செல்லும் நிலை இருப்பதாக கிராம மக்கள் வேதனை. சமூகத்தில் வன்முறையை பரப்பி இடையூறுகள் ஏற்படுத்த முயற்சி நடப்பது வேதனை தருகிறது. டெல்லியில் நடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பேச்சு. சாதி மத வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் நாடு முன்னேறும். வெறுப்பு அரசியலை கண்டு அஞ்சக்கூடாது என்றும் சென்னை பெரம்பூரில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆனால் மக்களோட ஒற்றுமை, ஜனநாயக சக்தியோட இந்த அணி திரண்டு இருக்கிறது என்றால் அவருடைய பற்றும் நாட்டு பற்றும் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் இதற்கு எதிராக நிச்சயமாக இருப்பாங்க. ஐந்து மற்றும் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்கிற கொள்கை ரத்து என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அரசு பள்ளிகளுக்கான இணையதள சேவை கட்டண நிலுவைத் தொகையை மொத்தமாக வழங்கிட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு. அமைச்சர் 2 நாட்களாக வேண்டுமென்றே பொய் கூறினாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழக மீனவர்கள் 16 பேரை எல்லை கடந்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்ததாக தகவல். திருவண்ணாமலையில் 11 நாட்கள் எரிந்த மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை. பர்வத ராஜகுல மரபினர் 30க்கும் மேற்பட்டோர் மகாதீப கொப்பரையை தோளில் சுமந்து கீழே இறக்கி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் யானையை விரட்ட புது முயற்சியை கையில் எடுத்த வனத்துறை. வேப்பெண்ணெயில் மிளகாய் பொடி கலந்து நனைக்கப்பட்ட துணியை வீடுகளின் மீது கட்டி வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்று அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண் பக்தர்களை வீடியோ எடுத்து வந்த 2 கைது. இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறுகிறது. மசோதா குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என தகவல். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமி. 150 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள சிறுமியை மீட்கும் பணி தீவிரம். கால் மற்றும் SMS-க்கு மட்டும் தனியே ரீசார்ஜ் வவுச்சரை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வழங்க வேண்டும். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அதிரடி உத்தரவு. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் வாட்டி வருவதால் பொதுமக்கள் அவதி. அடர்பனி மூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் அவதி. இமாச்சல் பிரதேச மாநிலம் ரோங்டாங்கில் கடும் பனிப்பொழிவால் நகர முடியாமல் சிக்கிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள். 700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்ட போலீசார்.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான நிலையம் விம்கோ நகர் பனிமனை வழித்தடத்தில் 18 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கம். விமான நிலையம் வண்ணாரப்பேட்டை வழித்தடத்தில் 6 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். இன்று காலை 11 மணிக்கு ஆஜராகுமாறு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கட்பள்ளி போலீசார் சம்மன். அமெரிக்காவில் 37 பேருக்கு மரண தண்டனையை ரத்து செய்து அதிபர் ஜோ பைடன் அதிரடி உத்தரவு. பாலியல் குற்றவாளிகள், குழந்தைகளை கொலை செய்தவர்களும் பட்டியலில் உள்ளதால் சர்ச்சை. பன்முக திறமை கொண்ட பிரபல திரைப்பட இயக்குனர் ஷியாம் பெனகல் காலமானார். சிறுநீரக பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் கிரிக்கெட் அணிகள் மோதும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது.